போராட்டத்துக்கு சென்ற சாணக்கியன் சுமந்திரன் விரட்டியடித்த மக்களால் குழப்ப நிலை. பலுக்கும் யோசிதவின் வழக்கு விவகாரம் மற்றுமொரு குற்றப்பத்திரிகை தாக்கல். சிஐடிக்கு அனுப்பிய கடிதம் குறித்த விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள சட்டமா அதிபர். தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் ஆரம்பம். யாழ் பல்கலைக்கழக மாணவனுக்கு விதிக்கப்பட்ட வகுப்பு தடை மீளப் பெறப்பட்டது. விவசாயிகளுக்கு கிடைக்கவுள்ள மானியம். அரசு வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல். சிறுநீரக நோய் ஆண்டுதோறும் இலங்கையில் 10,000 பேர் மரணம். தமிழர் பகுதியில் சுயாதீன ஊடகவியலாளர் மீது தாக்குதல். ரஷ்ய பியர் கான்களில் மகாத்மா காந்தி படம் வெடித்தது சர்ச்சை. கூகுள் மீது சட்ட நடவடிக்கை. கடும் தொனியில் எச்சரிக்கும் பெண் ஜனாதிபதி. அம்பாறை பெருக நீலாவணையில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிராக பொதுமக்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்துக்கு சென்ற சுமந்திரன் மற்றும் சாணக்கியனுக்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இன்று இடம்பெற்ற சம்பவத்தின் போது போராட்டக்காரர்கள் சுமந்திரன் மற்றும் சாணக்கியனை அங்கிருந்து வெளியேறுமாறு வலியுறுத்திய நிலையில் அங்கு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தின் பெருக நீலாவணி பகுதியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையினை மூடுமாறு வலியுறுத்தி பெருக நீலாவணி பகுதியில் தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இன்று அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன், மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன், ஜனாதிபதி சட்டத்தரணியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான MK சுமந்திரன் ஆகியோர் போராட்டம் நடைபெறும் பகுதிக்கு சென்றுள்ளனர். இதன்போது அப்பகுதியில் சிலர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடிய பின்னரே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். அதேவேளை அங்கு உரையாற்றிய சுமந்திரன் பெருக நீலாவணியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிராக நீதிமன்றின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். யோசித ராஜபக்ச மற்றும் அவரின் பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிரான தனித்தனியான நில பரிவர்த்தனை வழக்கு தொடர்பாக மற்றுமொரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சட்டமா அதிபர் திணைக்களம் திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் விக்ரமசிங்க ஆகியோருக்கு எதிராக கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த இருவர் மீதும் ரத்மலானி மற்றும் தெகிவளி பகுதிகளில் உள்ள சிரிமல் உயர்வில் உள்ள நிலம் உள்ளிட்ட சொத்துக்களை ரூபாய் 50 மில்லியனுக்கும் அதிகமாக வாங்கியது தொடர்பாக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஜனவரி 25ஆம் தேதி குற்ற புலனாய்வு துறையினரால் யோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டு சிரிமல் உயர்வில் 34.5 பேர் நிலத்தை ரூபாய் 36 மில்லியனுக்கு அதிகமாக வாங்கியமை தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி 27ஆம் தேதி கொழும்பு கூடுதல் நீதவானால் அவருக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. குற்றப்புலனாய்வு துறைக்கு அனுப்பிய கடிதம் நீதிமன்றத்திலேயே சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னர் எவ்வாறு கசிந்தது என்பதை விசாரிக்குமாறு சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்க பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் சாரதியை கடத்தி சென்று சாட்சியங்களை அளித்த குற்றச்சாட்டிலேயே கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களை விடுவிக்க வேண்டுமென்ற தனது முன்னைய அறிவுறுத்தல்களை செயல்படுத்துவதை நிறுத்தி வைக்குமாறு கோரும் கடிதம் கசிந்தமை தொடர்பிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே தொலைபேசி மூலம் பதில் போலீஸ் மா அதிபருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளன. எனினும் இது தொடர்பான கடிதம் நாளைய தினமே அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட உள்ளது. ஏற்கனவே குறித்த மூவரையும் சாட்சியங்கள் இல்லாமையால் விடுவிக்குமாறு சட்டமா அதிபர் வெளியிட்ட பரிந்துரை உயர்மட்டத்தில் பிரச்சினையை எழுப்பியிருந்தது. இதற்கிடையில் விடுவிக்கப்படவுள்ளவர்கள் தொடர்பில் புதிய குற்றச்சாட்டுகள் இருப்பின் அதனை சமர்ப்பிக்கலாம் என்று சட்டமா அதிபரின் பரிந்துரையை மையப்படுத்தி கடந்த திங்கட்கிழமை அன்று குற்றப்புலனாய்வு துறையினர் வழக்கு தொடர்பான புதிய உண்மைகள் அடங்கிய 3 கோப்புரைகளை சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் சமர்ப்பித்திருந்தனர். அத்துடன் 14 நாட்கள் அவகாசத்தையும் கோரியிருந்தனர். இதனை அடுத்தே செவ்வாய்க்கிழமை அன்று சட்டமா அதிபர் குறித்த மூவரையும் விடுவிப்பதை தாமதிக்கும் உத்தரவை போலீஸ் மா அதிபருக்கு விடுத்திருந்தார். இதற்காக 2 குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு தனிப்பட்ட முறையில் வழங்கப்பட்ட நிலையிலேயே அது கசிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடியில் ஆரம்பமாகியுள்ளது. களவாஞ்சிக்குடியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியனின் அலுவலகத்தில் இந்த மத்திய குழு கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சி. ஸ்ரீதரன், ரா சாணக்கியன்,
யா ஸ்ரீநேசன், இ ஸ்ரீநாத் உட்பட்ட மத்திய குழு உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது உயிரிழந்த தமிழரசு கட்சி உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் பதில் தலைவர் தலைமையில் கூட்டம் ஆரம்பமானமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக 4ஆம் வருட சட்டத்துறை மாணவனுக்கு விதிக்கப்பட்ட வகுப்பு தடை மீள பெறப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக நிர்வாகம் மாணவனுக்கு அறிவித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுள் நடைபெற்ற 3 வெவ்வேறு விடயங்களில் 9 மாணவர்களுக்கு வகுப்பு தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. குறித்த வகுப்பு தடை குறித்து மாணவர் ஒன்றியத்தின் செயலாளராக அண்மை காலம் வரை செயலாற்றிய சட்டப்பீட மாணவரான சி. சிவகயனால் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தன் மீது பாரதூரமான அவதூறை ஏற்படுத்தும் வகையில் ஊடகங்களுக்கு சிவகயன் செவ்வி வழங்கினார் என பேராசிரியர் ரகுராம் துணைவேந்தரிடம் முறைப்பாடு செய்திருந்தார். பேராசிரியர் எஸ். ரகுராம் கலை பீடாதிபதி பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்த மறுநாளே குறித்த முறைப்பாடு வழங்கப்பட்டது. முறைப்பாட்டின் அடிப்படையில் கடந்த ஜனவரி மாதம் 27ஆம் திகதி பல்கலைக்கழக துணைவேந்தரால் சட்டத்துறை மாணவன் சிவகயனுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டது. இந்த வகுப்பு தடை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கலை பீடாதிபதி எஸ். ரகுராம் முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைக்க விதிக்கப்பட்டுள்ளது என்று துணைவேந்தரால் மாணவனுக்கு வழங்கப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வகுப்பு தடையை சவாலுக்கு உட்படுத்தி யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சத்குணராஜா, கலை பீடாதிபதி பேராசிரியர் எஸ். ரகுராம், மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி ஆகியோருக்கு எதிராக கொழும்பு உயர் நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனு சட்டத்துறை மாணவன் சிவகயனால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே மாணவன் மீதான வகுப்பு தடை நீக்கப்பட்டுள்ளதாக மாணவனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. வகுப்பு தடை நீக்கப்பட்டதுக்காக அறிவிக்கப்பட்டாலும் சட்ட விதிமுறைகளை மீறி மாணவனுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டமைக்கு எதிராகவும் இழப்பீடு கோரியும் வழக்கினை தொடர்ந்து முன்னெடுத்துள்ளதாக மாணவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்முறை வரவு செலவு திட்டத்தில் விவசாயிகளுக்காக பல்வேறு நிவாரணங்கள் மற்றும் மானியங்கள் வழங்க முன்மொழியப்பட்டுள்ளதாக தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் கேவகே தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க நாளைய தினம் காலை 10:30 மணிக்கு நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட உரை ஆற்றவுள்ளார். இந்த நிலையில் விவசாயிகள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சினைகள் காரணமாக இந்த வரவு செலவு திட்டத்தில் நிவாரணங்கள் மற்றும் மானியங்கள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த ஆண்டு பாதீட்டில் வரிச்சலுகைகள் மற்றும் எரிபொருள் நிவாரணங்களை வழங்குமாறு கடற்றொழிலாளர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் அவர்களின் தொழிலை எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொடர்ந்து முன்னெடுக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மீன்பிடி உபகரணங்களின் விலை உயர்வின் காரணமாக மீன்பிடி தொழிலை தொடர்வதில் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் சிறுநீரக நோய்களினால் ஆண்டுதோறும் சுமார் 10,000 பேர் மரணிக்கின்றனர். நாட்டில் சுமார் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிறுநீரக நோயாளிகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான மருத்துவர்களின் தொழிற்சங்கம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. வறுமை மற்றும் மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியாமை போன்ற காரணிகளினால் இவ்வாறு மரணிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. முல்லைத்தீவு, வவுனியா, திருகோணமலை, அம்பாறை, பதுளை, மொனராகலை, பொலனறுவை, அனுராதபுரம் மற்றும் குருநாகல் போன்ற மாவட்டங்களில் அதிகளவான சிறுநீரக நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவில் சட்டவிரோதமான மணல் அகழ்வு தொடர்பில் செய்தி சேகரிக்க சென்ற சுயாதீன ஊடகவியலாளர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம், பனிக்கன்குளம், கிழவன்குளம், 18ஆம் போர், கொக்காவில் உள்ளிட்ட பகுதிகளில் ஏனையின் வீதியின் 2 புறங்களிலும் உள்ள காட்டு பகுதியில் சட்டவிரோதமான மணல் அகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. அனுமதி பத்திரங்களை பெற்றவர்கள் அனுமதி பத்திர விதிமுறைகளை மீறியும் சட்டவிரோதமாக ஆற்றிலே உளவு இயந்திரங்களை விட்டு மணல்களை ஏற்றுவதும் மரம் கடத்துகின்ற பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக 18ஆம் போர் பகுதியில் நேற்றைய தினம் சுயாதீன ஊடகவியலாளர் ஒருவர் குறித்த விடயங்களை செய்தி சேகரிக்க சென்றுள்ளார். இதன்போது ஏனையின் வீதியிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் காட்டு பகுதியில் மணல் கொண்டு வந்து குவிக்கப்படுவதை காணொலி பதிவு செய்து கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இரு ஊடகவியலாளரின் ஒளிப்பட கருவியை பறிக்க முற்பட்டுள்ளனர். மேலும் ஊடகவியலாளர் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொண்டதோடு கொலை அச்சுறுத்தல் விடுத்த நிலையில் மாங்குளம் காவல்துறையினர் உதவியுடன் அவர் குறித்த இடத்திலிருந்து வெளியேறியுள்ளார். சம்பவ இடத்துக்கு வந்த மாங்குளம் காவல்துறையினர் குறித்த காட்டுக்குள் செல்லும் வீதியை JCB
கையெழுப்பி இயந்திரம் கொண்டு வெட்டி குறித்த காட்டுக்குள் செல்ல முடியாதவாறு செய்துள்ளனர். இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பாக மாங்குளம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய பியர் கம்பெனி ஒன்று தனது பியர் கான்களில் மகாத்மா காந்தியின் படத்தை அச்சிட்டு சர்ச்சையை ஏற்படுத்திக் கொண்டது. இந்த பியர் தயாரிக்கும் நிறுவனத்தின் பெயர் ட்ரெவோர்ட். மகாத்மா காந்தி உருவம் பொறித்த இந்த பியர் கான்களில் புகைப்படங்கள் மூலம் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றது. மேலும் அந்த பியர் கான்களில் மகாத்மா காந்தி ஜி என்றும் எழுதப்பட்டிருக்கின்றது. மது அருந்துவதற்கு எதிராக தேச தந்தை மகாத்மா காந்திக்கு இழைக்கப்பட்ட அவமானம் இதுவென்று நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த விடயத்தில் பிரதமர் மோடி தலையிட்டு இந்த பியர் கான்களிலிருந்து மகாத்மா காந்தியின் படத்தை அகற்றுமாறு பலர் வலியுறுத்தி வருகின்றனர். கூகுள் நிறுவனத்தின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மெக்சிகோ ஜனாதிபதி கிளாடியா ஷெய்ன்பாம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்பின் பதவியேற்றத்துடன் மெக்சிகோ வளைகுடா அமெரிக்க வளைகுடா என்று பெயர் மாற்றம் செய்ததாக டிரம்ப் அறிவித்தார். மெக்சிகோ வளைகுடா பெயர் மாற்றம் குறித்து டிரம்பின் அறிவித்த சில நாட்களிலேயே கூகுள் நிறுவனத்தின் கூகுள் மேப் செயலியில் மெக்சிகோ வளைகுடாவின் பெயரை அமெரிக்க வளைகுடா என்று பெயர் மாற்றியது. கடந்த வாரம் மெக்சிகோ பெயர் மாற்றம் தொடர்பான அதிகாரப்பூர்வமான ஆவணத்தில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ விமானமான ஏர் ஒன் விமானத்தில் நியூ ஆர்லியன்ஸ் நகருக்கு பயணித்த போது இதற்கான ஆவணப்படங்களில் ட்ரம்ப் கையெழுத்திட்ட காணொலி வெளியாகியுள்ளது. இருப்பினும் இந்த பெயர் மாற்றமானது கூகுள் நிறுவனத்தின் அமெரிக்க பயனர்களுக்கு மட்டுமே செயல்படுத்தப்பட்டது. மெக்சிகோ வளைகுடாவில் கூகுள் மேப் செயலியில் மெக்சிகோ வளைகுடா என்றும் அமெரிக்காவில் அமெரிக்கா வளைகுடா என்றும் இதர நாட்டில் கூகுள் மேப் செயலியில் மெக்சிகோ வளைகுடா என்றும் கூகுள் நிறுவனம் பெயர் மாற்றம் செய்துள்ளது. இதையடுத்து கூகுள் மேப் செயலியில் மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க வளைகுடா என்று பெயர் மாற்றிய காரணத்தால் கூகுள் நிறுவனத்தின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மெக்சிகோ ஜனாதிபதி கிளாடியா ஷெய்ன்பாம் தெரிவித்துள்ளார். மேலும் சட்ட நடவடிக்கையை தவிர்க்க கூகுள் நிறுவனம் தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.